உனக்கு 2 பேருக்கும் அப்படி அரிசி முட்டை மாதிரி தண்ணி நக்கல பட்ட சொறி முத்து பல்ல கட்டிவிடுவேன். சொறி முத்து ஐயா நான் அழகா கூப்பிடுறா. முதல்ல சொறி முத்து அப்புறம் ரியா தூக்குறது அப்புறம் கொஞ்சம் நேரமா சுருக்கி முத்தை தூக்கி சூடா அரைக்கி வர்றது. பேர் கூப்பிடுவேன். இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுறா. சரியா மணியாடி சாமின்னு கூப்பிடுறேன். ஆக வேண்டியத பாரியா. சரிப்பா யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? கிளவிக்கா. ஏடா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்குது போச்சா? ஆமா அந்த கிளவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. வாடா வாடா. நம்ம கிளவியப்பா. டேய் ரெடி ஆயிட்டே? சரிண்ணே. ஆமா உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய் மதியான மாறி புடிச்சதானே பேய் எல்லாம் விலக. சும்மாடா. டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல்ல? தாயே. உன் ஊர் அது? பாரப்பட்டி. உன் வயசு என்ன? வயசு 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம்? எங்க ஊர் கரிக்கர பாண்டி என்ன கல்யாணம் பண்ண நிக்காத்துட்டு போயிட்டான்டா. சரி முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து யாரு இருக்கீங்க? பாண்டி வாசல்டா. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டானே நான் வெளிய போறேன். முடிச்சா போறியா? டேய் இந்த உடம்புல வந்து பஸ் பண்ணா கிளவில செத்து போவா? ஆசைத்தால கவலைடா. என் ஆசை நிறைவேறணும்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு சூட்ட கேளு. அத விட்டு பஸ் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நான் செட் பண்ண முடியல. சொன்னது செய்யல இதே. டேய் இத பத்தி ஏன்டா பேசாத? உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கலாம் சுருட்டி வச்சிருக்கோம். வாயில வந்து மரியாதையா ஓடிடு நீ. முடியாது. போக மாட்டியா? சாமியார் இல்ல நீ மோசமான சாமியார். வேற சொல்லு அத்தா சாராயா வாங்கி தரேன் தயங்க வேணா ஊர சொல்லு ஆட்டீரல் சுட்டு தரேன் அழகு பேயே அளவிடு சிறுப்பாலே மாலை தரேன் சின்ன பொண்ணு வாழ விடு ஓடாங்கி வந்திருக்கேன் மாறி பேயே வேற சொல்லு அத்தா சாராயா வாங்கி தரேன் தயங்க வேணா ஊர சொல்லு. எவரிதி? சாராயம் குடிச்சாலும் சட்டப்படம் போட்டாலும் குடிச்சு போட்டு விட மாட்டானா. குச்சி மலை ஈஸ்வரனை குடிச்சிட்டு பார்த்தாலும் வச்ச குதி வர மாட்டா முடியாதா. உனக்கு வச்சிருக்கா பேயாதா. பச்ச ரத்தம் வேண்டுமென்னு கேட்க போது உடாங்கி கொண்டோடிச்சு பல்லாங்குழி ஆட போறேன். கூட்டி பண்ண பத்திரத்து போட்டான் உன்னை சுருட்டாக்கி பூத்த போறேன். போடாங்கி வந்திருக்கேன் மாறி பேயே வேற சொல்லு அத்தா சாராயா வாங்கி தரேன் தயங்க வேணா ஊர சொல்லு. டேய் இது சரிப்பட்டு வராது. என்ன சாட்டேறா? சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய் வர வர ஓன் சேட்டு அதிகமா இருக்கு. இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போடா போய் வாழ மாட்டேன். போடா நீ போக மாட்டியா? ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா அப்படி பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க. நாங்க உன்ன மாதிரி கொள்ள பைய பார்த்தவங்க. வாடா சீக்கிரமா. எது? வாடா சீக்கிரமா. ஒரு மனுஷன் தனியா விட்டு இவன் நேரம் கழிச்சா திட்டம் போட்டே எவ்வளவு பாக்குற? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரியன்னா ரத்தம் கக்க ஓட வச்சவன். எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு ஓடிடு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓட ரயில உயிரோடு வந்து எடுத்துன்னு ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெடிக்கிற வழியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பு முடிக்கிச்சு தெரியலையே. என்னன்னு பாரு. நீ குத்தலோண்டி வண்டிதானே முன்னாடி. என்னடா கிளவி செத்து போச்சா? என்னடா சொல்ற? தானா ஒரு வருஷம் தடியை நினைச்சு கொள்ள மாதிரி கொண்டுட்டீங்களே. ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்து அனுப்பிடுவாங்க. எது எப்படி முதல்ல என்ன காப்பாத்துங்க. செருப்பு
நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்கப்பா. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? யாய் காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு. டேய் சும்மா தப்பிக்கிறதுக்கு புது விட்ட பண்ண பேசாமறா. ஏய் இப்படி போகல. அப்படி ஏய் என்ன நிக்கிற? வெளியே வந்தாக்கல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டி இழிக்கிற? பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டியா? கிளவி செத்து போச்சா? மொத்தத்துல கிளவியை கொண்டுட்டாங்க ஐயா. அட கிளவி விடியா? அது எதுக்கு நான் நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா நான் உயிரே படைய வச்சு அந்த பேயை வெட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா நம்பிட்டாங்க. டேய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற? எறாத வளக்க வர. தப்பிட்டா சொல்லிட்டு ஐயனாரே ஒரு குலக்க சிவன் பிள்ளை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி துப்பாக்கூர் சாமியார்லாம் போக நடத்த முடியும். கைதடி 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 உற்சாகப்படுத்தி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி அன்போடு சொல்லி